ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு எம்மி ஸ்வீட் ரெசிபி. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் செய்யறதுக்கு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஒன்று சூடு பண்ணி 100 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு இந்த 2 மாவையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் வச்சு ரொம்ப மாவை கருக்க விட்டுறாமல் மாவில் இருக்கிற அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு முதல்ல சேர்த்ததுக்கும் இப்போதைக்கும் இந்த மாவு வித்தியாசம் தெரியும். இந்த அளவுக்கு வந்ததும் இதை பவுலுக்கு மாற்றிட்டு இந்த மாவை நல்லா ஆற விட்டுக்கலாம். இது நல்லா ஆறி வர்றதுக்குள்ளே காய்ச்சி ஆறின பால் ஒரு சின்ன பவுலில் எடுத்துருக்கேன். 2 பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்து நல்லா கலந்து ஊற விட்டுக்கோங்க. அந்த கலர் நல்லா இறங்கி வரட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலையும் ஒரு 3 முந்திரி முழு முந்திரியாக சேர்த்துருக்கேன். 2 ஏலக்காய், உங்கள்கிட்ட அரை முந்திரியாக இருந்தால் 6 எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு கூடவே எடுத்து வச்ச முந்திரியும் ஏலக்காயும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃபைன் பவுடராக இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம். இது கூடவே 50 கிராம் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து இதையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இதில் நான் தேங்காய் துருவல் சேர்க்க போகிறேன். நீங்கள் கையிலே நல்லா துருவலாக எடுத்த தேங்காயும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா மிக்ஸி ஜார்லேயும் போட்டு நல்ல பொடி துருவலாக துரியும் சேர்த்துக்கலாம். ஒரு 4 இல்லைன்னா 5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உங்களுடைய விருப்பம் தான். நல்லா அதிகமாக சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து மாவை ரெடி பண்ணிக்கலாம். மாவு நல்லா ஆறிருக்கு. கொஞ்சமாக உப்பும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு இதை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு நெய் 1 ஸ்பூன் விட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சதும் நம்ம குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலை எடுத்து எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சிக்கோங்க. இதுக்கப்புறமா நமக்கு தண்ணி தேவைப்படும். தண்ணி அப்படி இல்லைன்னா நீங்கள் பாலையே கூட நீங்கள் இதில் கலந்து பிசைஞ்சிக்கினாலும் பிசைஞ்சிக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சி எடுத்துக்கிறேன். மாவை வறுத்து சேர்த்ததுனால மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேணாம். இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். இப்போ 10 நிமிஷம் நல்லா ஊறி வந்திருக்கு மாவு. ஒரு முறை நல்லா பிசைஞ்சு விட்டு குட்டி குட்டி பால்ஸுகளை பிடிச்சிக்கோங்க. வீட்டில் நம்ம நார்மலாக சப்பாத்தி பூரி எப்படி போடுவோமோ அதில் பாதி அளவுக்கு நம்ம இன்றைக்கி தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் குட்டி குட்டி உருளைகளாக பிடிச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம பூரி கட்டையில் வச்சு தேய்ச்சி எடுத்துடலாம். இதுக்கு எண்ணெயோ மாவோ போடாத அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துருக்கோம். இந்த மாதிரி பக்குவத்தில் மாவை பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. நான் மாவும் போடலை, எண்ணெயும் போட்டு தேய்க்கலை. மாவை வறுத்து செஞ்சதுனால ரொம்ப தண்ணி இழுக்காமல் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு 150 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். அந்த சுகர் எடுத்த கப்புலேயே அதே அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா இதை கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சி ரொம்ப பாகுபதம்லாம் இதில் தேவையில்லை. ஜஸ்ட்டு நல்லா கொதித்து இது நல்லா ஒரு லைட்டான பிசுக்கு பதம் வரணும். அது நல்லா கொதித்து வர்றதுக்குள்ளே பூரியை நம்ம ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா காய விட்டு நான் பூரியை நல்லா பொரித்து எடுத்துக்கிறேன். நார்மலாக வீட்டில் எப்படி நம்ம பூரி செய்வோமோ அதே மாதிரி நல்லா இதை பொரித்து விட்டு எடுத்துக்கோங்க. கலர் மட்டும் ரொம்ப மாறக்கூடாது. போட்டதுமே 2 முறை 3 முறை திருப்பி விட்டு எடுத்துருங்க. நல்லா மாவு வெந்து பூரி ரெடி ஆயிரும். இப்போ இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். பூரிகளை எண்ணெயை மட்டும் நல்லா ஃபில்டர் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிப்பியை குட்டீஸுங்களுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு 1 அப்படி இல்லை 2 அப்படி கொடுத்து விட்டிங்கனாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். சீக்கிரத்தில் பசிக்காது. எல்லா மாவுகளை பூரியாக ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது இருக்கட்டும். ஜீரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம பிசுக்கு பதம் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கலாம். எடுத்து முதல்ல நல்லா ஆற விட்டு தொட்டு பாருங்கள். அப்போ தான் பிசுக்கு பதம் தெரியும். சூட்டோடு எடுத்திங்கன்னா பிசுக்கு பதம் தெரியாது. பாருங்கள், லைட்டாக ஒட்டி இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கட்டும். இதை எடுத்து நல்லா ஒரு மிதமான சூட்டுக்கு ஆற விட்டுருங்க. ரொம்ப கொதிக்கிற சூட்டில் நம்ம ரெடி பண்ணக்கூடாது. இப்போ நல்லா மிதமான சூட்டுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த பூரியை இதுக்குள்ளே நல்லா டிப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம்லாம் இதை ஊற விட்டுறக்கூடாது. போட்டதுமே 1 முறை அப்படி இல்லைனா 2 முறை இந்த மாதிரி திருப்பி விட்டு அந்த ஜீராவை நல்லா ஃபில்டர் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை எப்படி பிளேட்டிங் பண்ணலாங்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி பூரியை நல்லா டிப் பண்ணி விட்டு எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொட்டுக்கடலையோட பொடியை 1 ஸ்பூன் அப்படி இல்லைனா 2 ஸ்பூனு அப்படியே இதில் நடுப்புறமாக இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பூரியை அப்படியே மூடி விட்டுருங்க. 5 நிமிஷம் நல்லா இதை ஊற விட்டு சர்வ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி கார்னிஷுக்காக ஒரு முந்திரியை நல்லா இந்த மாதிரி கிரேட் பண்ணி
இதை சர்வ் பண்ண வேண்டியதுதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.